ஹீரோ அப்படின்னு சொன்னா அந்தந்த ரசிகனை பொறுத்தது என்றாலும் ஆக்ஷன் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், இதுல எல்லாத்துலயுமே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வேணுமா? அதுல நம்பர் 1 விஜய். எப்படி நாங்கள் கொரியோகிராஃபி பண்ணும்போது அவர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்ற தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். வந்த உடனே ஒரு தடவை தான் டக்குன்னு ஆடிவார். இப்போ ஒரு கொரியோகிராஃபர், நான் ஒரு டிவியில் ஒரு சாங் வாட்ச் பண்ணும்போது நான் டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ரைட் சைட் டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி டான்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் விஜய் ஆடும்போது ஒருத்தரையும் பார்க்க முடியாது, விஜய் சார் ஒண்டி தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு டான்சர். பொறாமப்பட்டிருக்கேன், செத்துருக்கேன், என்ன மனுஷன் இப்படி ஆடுறான, இவன் என்ன ஜென்மம் அப்படிங்கிற மாதிரி. எல்லா ஸ்டெப்பையும் பிடிச்சி ஆடுறது வேற, பட் எஃபர்ட்லெஸ்ஸா ஆடுறது அப்படிங்கிறது வேற கலை, வேற ஒரு விஷயம். அது விஜய் ஹேட்ஸ் ஆஃப். எந்தெந்த கொரியோகிராஃபர் ஸ்டைலோ அந்தந்த கொரியோகிராஃபர் ஸ்டைல் ஆடுவார். பிரமாதமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பட் அவங்கள மாதிரியே ஆடுறது அப்படிங்கிறது இந்த மாஸ்டர் தான் பண்ணிருக்காரு. இந்த சாங் இந்த மாஸ்டர் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது விஜயோட பாடி லாங்குவேஜ்லயே தெரியும். ராஜு மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல், பிருந்தா மாஸ்டருக்கு ஒரு ஸ்டைல், எனிதிங் எந்த ஃப்ளெக்சிபிளையும் வளையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அது மாதிரி பார்த்துருப்பீங்க, நீ மூமெண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு கிடையாது. இல்லை மாஸ்டர் இதெல்லாம் பண்ண முடியாது, அதுலேருந்து பண்ண முடியாது, முட்டி கஷ்டம் வலிக்கும். இப்போ டான்சர்ஸே சொல்கிற காலத்தில் அவர் வந்து முட்டி மூமெண்ட்டாக இருந்தால் எது இருந்தால் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒன்ன மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு யாருமே இல்லை தம்பி. அவர் அந்த முட்டி மூமெண்ட் அதெல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே தான் ரியாலிட்டி ஷோ அதுலலாம் அந்த கிட்ஸ்லேருந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. மியூசிக் பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க கம்போஸ் பண்ண உடனே யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது எனக்கு சிங்கர்ஸ் யாருமே மனசுல வரல. அப்ப சட்டுன்னு விஜய் அவர்களுடைய குரல் வந்து நண்பன் படத்துல அஸ்கு லஸ்கு பாடி காமிச்சார் அவரு ஸ்டேஜ்ல கோயம்புத்தூர்ல. அஸ்கு லஸ்கு ஏமோ ஏமோ அஸ்து லஸ்து லிபே அஹாவ போலிங்க சிந்தா சிந்தா இஷ்கு இஷ்கு மீலே. என்ன தம்பி, நீங்களே ஒரு மனித வெடிகுண்டுன்றாங்க. இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு சார். ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் சார். வேணா என் ரூம்ல வந்து சர்ச் பண்ணுங்க சார். தம்பி விஜய் இருக்காரு, நம்ம ஊருக்காரங்களை விட பயங்கர நக்கல் பிடிச்சாரு. நெய் எங்க போல தயவு செஞ்சு அவன் ஆசையை மட்டும் 6 தையல் போட்டிருக்கு, என்னால தாங்க முடியலையா? ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட ஆச்சரியப்பட்ட ஒரே ஒரு விஷயம், அதான் ரொம்ப கம்மியாக பேசுவார், லிமிட்டடாக பேசுவார். பட் அப்படியே லைட்டுக்குள்ளே வந்துட்டு கேமரா அதை பயங்கர ஸ்பான்டேனியஸ், பயங்கர ஃபாஸ்ட், ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு சாவனா பயம், எனக்கு இல்ல. போலீஸ்காரன் பத்தாதரா, வேற வேற வேற
வேட்டக்காரன் தாண்டா வேணும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த பாயா இருக்கணும்டா. நான் குஷ்பு மேம் அண்ட் வந்து சத்யராஜ் சார், சத்யராஜ் சிபி, இப்படி வந்து ஒரு குரூப்பே இருக்கும் விஜய் சார் ஃபேன்ஸு. ஐ எம் a huge fan of Vijay sir and the face is there in our mind all the time, so it doesn't matter whether I'm doing upside down or straight, it is there in our mind and hearts. இப்போ எந்த குழந்தைய கேட்டாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா விஜய் சார். எல்லா கதாநாயகர்களும் நடிக்கிறது ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம். அதை பிரேக் பண்ணிட்டு வந்தது என் அருமை அண்ணன் சூப்பர் ஸ்டார். அவர் வந்து எத்தனை ஹீரோ நடிச்சாலும் என் மேல தன்னம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நடிச்சாரு. அதுக்கடுத்து அண்ணன் கமல் நடிச்சாரு. இப்போ அந்த வழியில என் தம்பி, அருமை தம்பி இளைய தளபதி. கேரள மக்கள் வந்து தொடர்ந்து எனக்கு கொடுக்குற ஆதரவு நினச்சி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். విజయ్ తమిళనాడులో సూపర్ స్టార్ రజనీకాంత్ తర్వాత అంతటి మాస్ ఫాలోయింగ్ ఉన్న ఏకైక హీరో. మీరు చూసి నన్ను ఆదరించి ఆశీర్వదిస్తారని కోరుకుంటున్నాను. வெளிநாட்டில் எஃப்எம்எஸ்ல, லண்டன்ல, அமெரிக்காவில், சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலையும் அவர் படம் சூப்பர் ஹிட்டார். சேட்டலைட்டு அவர் படத்தை பெரிய விலைக்கு விற்கிறது.